ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்ப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன், அதாவது நினைவூட்டல் இல்லையா? ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் அதனோட தொடர்ச்சியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது டென்ஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிறது. இந்த டென்சஸ்ல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி பர்ஃபெக்டா திருத்தம் இல்லாம கரெக்டா பேசலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுலயுமே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல முடியாது, முடிக்கல அப்படிங்கிறது இல்லாம பாசிட்டிவா முடிச்சாச்சு, பண்ணியாச்சு, சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுவே நெகட்டிவ்ல வரும்போது நான் முடிக்கல, பண்ணல, செய்யல அப்படிங்கிறத எப்படி எக்ஸாக்டா எந்த இடத்துல நாட் யூட்டிலைஸ் பண்ணி அதனுடைய ஒர்க் ஃபார்ம் எப்படி கொடுக்கணும், செகண்ட் ஃபார்ம் தரணுமா, தேர்ட் ஃபார்ம் தரணுமாங்கிறத ப்ராப்பரா அப்ளை பண்ணி நம்ம அந்த சென்டென்சஸையும் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங்ல நம்ம எதை பத்தி பார்க்கணும்? இன்ட்ராகேட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது எதுவா இருந்தாலும், லைக் அஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும், நெகட்டிவா இருந்தாலும், இல்லை இன்ட்ராகேட்டிவா இருந்தாலும் யார் வேணும்? நமக்கு வெர்ப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேணும். இந்த வெர்ப் ஃபார்ம்ஸ்மே நமக்கு எப்படி இருக்கணும்? V1, V2, V3, அதாவது 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ்மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்றாங்க, செகண்ட் ஃபார்ம்ல எப்படி மாறுது, தேர்ட் ஃபார்ம்ல எப்படி மாறுதுங்கிறது வித் அதோடைய தமிழ் மீனிங். ஏன்னா அது தமிழ் மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கும் இல்லை பேசுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் நான் நிறைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ நான் நிறைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? அந்த சொல்லி கொடுத்த ஆக்ஷன் வேர்ப்ல இருந்து எடுத்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், அதுல இருந்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா எப்படி ரீபேக் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கறது சொல்லி கொடுக்குறவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது இன்ட்ராகேட்டிவ் இல்லையா? இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கும் போது விச் இஸ் ஃபார் கொஸ்டின். ஸோ ஒருத்தவங்கள ஒரு கேள்வியா கேட்கறதோ, இல்ல கேள்விகளா பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம், பண்ணியிருந்தால், ஸோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகளா சொல்லக்கூடியதுதான் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது. இந்த இன்ட்ராகேட்டிவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு WH கொஸ்டின்ஸ்லயுமே வரும். ஸோ WHங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த ஹூ, வாட், வேர், வென் அப்படிங்கிறது தான் WH இல்லையா? ஸோ அந்த மாதிரி WH கொஸ்டின்ஸ்லயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். பை த வே நம்ம டென்சஸ்லயுமே நம்ம என்ன பண்ணலாம், இதுல கொண்டு வரலாம். அதாவது நம்ம ஹேட், ஹேவ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் எடுத்துட்டு வரலாம். ஸோ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ங்கிறதுனால இங்க நம்ம எக்ஸ்க்ளூசிவா என்னதான் எடுப்போம்? ஹேடுங்கிறத எடுப்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெர்ப் ஃபார்ம் சொல்லி கொடுக்குறேன். V1, V2, V3 இல்லையா? ஸோ V1 stands for present, V2 stands for past, V3 வந்து past participle. ஸோ அப்போ present அப்படின்னு எடுக்கும்போது என்ன வரும்? finish. நான் அப்படிங்கிற ஒரு verb form வச்சிருக்கேன். finish அப்படின்னா என்னது? நம்ம முடிக்கிறது இல்லையா? ஸோ அப்போ finish அப்படின்னு எடுக்கும் போது முடிக்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஸோ இதுவே finished அப்படிங்கிறது தான் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம். செகண்ட் தேர்ட் ஃபார்ம் ரெண்டுமே நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ finished நம்ம எடுத்தோம் அப்படின்னா முடிந்தது. ஸோ ஃபினிஷ், ஃபினிஷ்டு, முடிக்க, முடிந்தது அப்படிங்கிறது நம்ம பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதர் வாட் எவர் இன்ட்ராகேட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் நமக்கு யார் வேணும்? சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்கள எடுக்கணும். ஸோ எடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஐ, வி, யூ, ஷி, ஷி, தே. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இவங்க இருக்காங்க, எடுத்து எழுதியாச்சு. இவங்க இல்லாம நம்ம இதுக்கப்புறம் ரூலை நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். பாஸ்ட் அப்படிங்கும் போது என்னது? முடிஞ்சது. ஸோ அப்படிங்கும் போது நமக்கு அந்த இடத்துல யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏவிங்கிறத கொடுக்குறாங்க. ஏவிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்ஸிலரி வெர்ப் இல்லையா? ஸோ ஆக்ஸிலரி வெர்ப் நமக்கு கிடைக்குது. ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஹேட் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வெர்பா கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? ஆப்வியஸா V3 இல்லையா? V3ங்கிறது பிபி, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நமக்கு என்ன வேணும்? ஒரு இன்ட்ராகேட்டிவ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரூல். ஸோ இந்த பேர் ரூல் பார்க்கலாம். ரூல் எடுத்துட்டோம் அப்படின்னா ரூல் எப்படி எழுதலாம்? ஹேட் கூடவே என்ன ஒரு ஹேட் பக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தான் நமக்கு ஹேட் பிளே ஆகும். சின்ஸ் இட்ஸ் டு பி இன்ட்ராகேட்டிவ், கேள்வி. இன்ட்ராகேட்டிவ்னா என்ன? கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹேட் ஃபாலோட் பை ஒரு சப்ஜெக்ட். ஸோ அப்போ சப்ஜெக்ட் எடுக்கும் போது என்ன பண்ணலாம்? எனிதிங். ஸோ ஷி அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா பிளஸ் என்ன வேணும்? V3 வேணும் இல்லையா? ஸோ V3. அது கூட நீங்க சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ரூல் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு இல்லையா? இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் எழுத போறோம். சென்டென்ஸ் எழுதுற எக்ஸாம்பிள் எழுதலாம். எப்படி? இன்ட்ராகேட்டிவ்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஹேட் ஷி இல்லையா? V3 நம்ம என்ன எடுத்திருக்கோம்? முடிந்தது, அதாவது finished இல்லையா? ஸோ அப்போ ஹேட் ஷி
finished. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, had she finished, அவள் முடிச்சிட்டா. அதாவது முடிச்சிட்டா அப்படிங்கறது வந்து என்ன பண்றது, had she finished, அவள் முடித்திருந்தாள் அப்படிங்கறத சொல்றது. அவள் முடித்திருந்தாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நீங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா had she finished her work, had work before they could see. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ அவளோட வேலையை அவள் முடித்திருந்தாள். எப்போ, அவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே, பிஃபோர் தே குட் சி, அவர்களை பார்ப்பதற்கு முன்பே அவளுடைய வேலையை முடித்திருந்தாள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த கேள்வி வந்து ஃப்ரேம் ஆகும். பிஃபோர் தே குட் சி அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன வரும், கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது வரும். அப்போ ரெண்டு வித்தியாசமான வந்து நமக்கு சென்டென்சஸ் ஃப்ரேம் ஆகுது. இங்க வந்து had she finished her work எப்போ அப்படின்னா பிஃபோர் தே குட் சி, அவர்கள் பார்ப்பதற்கு முன்பே அவள் என்ன பண்ணியிருந்தா, அவள் வேலையை கம்ப்ளீட் பண்ணி இருக்கா அப்படிங்கிறது. அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்றது முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி எந்த இடத்துல யார் முதல்ல சொல்லணும், யாரை பின்னாடி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டா இங்க ஃப்ரேம் ஆகக்கூடியது தான் இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இதே போல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ரோகேட்டிவ் மட்டும் இல்லாம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவுமே நீங்க அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க. ஸோ இன்னைக்கானது இந்த finished அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம்ஸை வச்சு ஒரு 5 to 10 செட் ஆஃப் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ ஃப்ரேம் பண்றது மட்டும் இல்லாமல் பேசியும் பழகுங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்த கிளாஸ்ல அடுத்த செட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.